மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன். அந்த மாதிரி மரத்துல தூக்கப்பட்டு அதனால வந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு உன்னையும் என்னையும் மீட்டு நீங்களாக்கி விலக்கி கொண்டார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால வந்த சாபத்தை தான் கிறிஸ்து சிலுவையில் அடிச்சாரே ஒழிய அவர் கொடுத்த கட்டளைகளை அவர் உடைக்கவே இல்லை. அதுக்கு அவரே கீழ்ப்படிந்தாரு. இதுதான் ஒழுங்குகள், இதுதான் விதிகள், இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளும், இந்த உண்மைக்கு கீழ்ப்படி. நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபத்தை தான் கிறிஸ்து சிலுவையில் அடிச்சாரே ஒழிய நீ கொலை செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, இவைகளை சிலுவையில் அடிக்கல. பொய்ய போதிக்காதீங்க, உண்மையை போதிக்க. கிருபையின் பிரமாணம் என்ன? கிருபையின் பிரமாணம் கிறிஸ்து அன்பு. அந்த அன்புள்ள தேவனை கை கொள்றார்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னா நீங்க பொய்யர்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுங்க. அன்பின் கட்டளை விதிக்கிற நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு உங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய கரம் குறுகி போகல. நீங்க செஞ்ச பாவங்கள் தான் அவருடைய கண்ணுக்கு முன்னால வந்து அவரை கையை குறுக பண்ணுது. நல்லா நினைச்சு கொள்ளுங்க. கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு உங்களை நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொண்டாரே ஒழிய கட்டளைகளை, ஒழுங்குகளை, விதிகளை அவர் அடிக்கவில்லை. அவைகளை அவர் உடைக்கவில்லை. அவைகளை நிறைவேற்றினார், அவைகளுக்கு கீழ்ப்படிந்தார். ஓய்வு நாள் தோறும் கூடுனாங்க. ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாச்சாங்க. ஓய்வு நாள்ல தேவனுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தேவனுக்கு நீ ஒரு நாள் அவருக்கு ஒதுக்கி அந்த ஓய்வு நாள், அந்த சனிக்கிழமை, அந்த நாள்ல அவருக்கு உன்னை குடும்பமா கொடுத்து அவரை சேவிங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கிருபையின் உடன்படிக்கை கிறிஸ்து தான் இந்த கிருபையினுடைய உடன்படிக்கை. அவர் தான் இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். கிருபையாக எல்லோரையும் ரசித்தார். அதுக்கு கீழ்ப்படிக்கப்பா. அவர் அன்புக்கு கீழ்ப்படி. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அந்த அன்புக்கு கை கொண்டவன், அவருடைய பிரமாணங்களை கை கொண்டவன் நியாயப்பிரமாணத்துல நடக்கிறான். நியாயப்பிரமாணம் அவருடைய ஒழுங்குகள், விதிகள். நியாயப்பிரமாணம் அவர் சொன்ன அந்த கண்ணோட்டத்தை சரியா விளங்கி கொள்ளும். அதை விட்டுட்டு எனக்கு தான் கூட தெரியும் என்று கையையும் வைத்து காலையும் வைத்து தங்கையும் செய்ய நாங்கள் வாய் ஒழிக்க தேவனே நமக்கு விரோதமுள்ளவராக மாற விடுகிறார். ஆகவே உண்மையை அறிய, உண்மை உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம், இந்த ஒழுங்குகள், இந்த கட்டளைகள், இந்த பிரமாணங்கள், இதுக்கு பேர் தான் நியாய பிரமாணம். நியாயமான காரியங்களை செய்ய தேவன் உங்களை விடுவிப்பார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் வந்தார். அவருடைய கிருபை எல்லாருக்கும் இருக்கு. புறஜாதிகள் மத்தியில் அவரை சொல்லுங்க, அவருடைய அன்பை சொல்லுங்க. எண்ணத்தினாலாவது, விரோதத்தினாலாவது, பகையினாலாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே அதை குறித்து போல் சொன்னா நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நானும் சந்தோஷப்படுறேன். நீ சொல்றதால கிறிஸ்து அறிவிக்கப்படுறாரு தானே, அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். அதை விட்டு அவன் கல்லன், இவன் கல்லன், அவன் கல்லன் என்று சொல்லாது. இந்த வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும். கட்டளைகள் இல்லை, ஒழுங்குகள் இல்லை, விதிகள் இல்லைன்னு சொன்னா இது ஒன்றுமே இல்லை. இது குப்பைக்கு போக வேண்டியதா போகும். மனிதனை நல்வழிப்படுத்துகிற நல்ல ஆகமம் தான் இது. வாழ்க்கை இதான், வாழ்க்கை இதான், ஜீவன் இதான், லைஃப் இதான், லைட் இதான், தீபம். இதுக்கு கீழ்பட்டு இந்த கட்டளைகளை கைக்கொள், இதுல ஒழுங்குகளை கைக்கொள், இதுல நியமங்களை கைக்கொள். அதுக்கு பேர் தான் நியாய பிரமாணம், நியாயமான பிரமாணங்கள். என்னத்துக்கோ சொன்ன அந்த நியாய பிரமாணம் சில இடங்கள்ல எதுக்காக சொன்னார், அதை என்ன கண்ணோட்டத்துல சொன்னார்ன்றதை விளங்கி எடுக்காம அதை பிழையாக விளங்கி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நியாய பிரமாணத்தினாலே மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன். நியாய பிரமாணத்தினாலே வந்து சாபங்களுக்கு உன்னையும் என்னையும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அந்த தேவனுக்கு உண்மையாரி, அவருடைய கட்டளைகளை கீழ்படி அவருக்கு உண்மையாரி. கட்டளைகளை நீ கை கொள்ளலண்டா கீண்டமுக்குள்ள போக இயலாது. கட்டளைகளை கை கொள். அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமான இருக்கிறது. பிழையான, பொய்யான, துருபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு போய் பாரம் இல்லாத முகத்தை நாங்கள் ஏத்தல் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்காதீங்க. செவித்தனி உள்ள போதனைகளை கொடுத்து, சீனி போடைய கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. காரமோ சாரமோ உண்மையை சொல்லணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். கட்டளைகள் உண்டு, பிரமாணங்கள் உண்டு. அதுதான் அன்பு. அந்த அன்பின் பிரமாணத்தில் இருக்கிற நீ இன்னொருத்தனை கொலை செய்ய மாட்டான். அந்த அன்பின் பிரமாணத்தில் இருக்கிற நீ இன்னொருத்தனை இச்சிக்க மாட்டான். அந்த அன்பின் பிரமாணத்தில் இருக்கிற நீ விபச்சாரம் செய்ய மாட்டான். அந்த அன்பின் பிரமாணத்தில் இருக்கிற நீ தேவனை விட்டு வழி விலகி போக மாட்டான். இதுதான் பிரமாணம், இதுதான் நியாய பிரமாணம். என்ன கண்ணோட்டத்தில் சொன்னார் விளங்கி கொடுங்க. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை போல ஆனேன், ஏன் புறஜாதிகளை உள்வாங்கும்படியாக பாரமான முகத்தை நான் அவர்கள் மேல் ஏற்றவில்லை. இதையும் பிழையா விளங்கி கொண்ட இந்த புறஜாதியார் என்ன செஞ்சாங்க? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பிட வலிக்கிட்டாங்க. ரத்தத்தை சாப்பிட வலிக்கிட்டாங்க. நெருங்குண்டு சேர்த்ததை சாப்பிட வலிக்கிட்டாங்க. கோல் போய் திருப்பி சொல்றாரு, அடையப்பா ரத்தத்தை சாப்பிடாதப்பா, நெருங்குண்டு சேர்த்ததை சாப்பிடாது, இவைகள் அருவரும். இதெல்லாம் ஏற்கனவே தேவன் சொல்லிட்டாரு அங்கேயே மோசேக்கு. சோ விருத்த சேதனம், இவைகளை ஆணி அடிச்சார். விருத்த சேதனம் என்ற உண்மையான விருத்த சேதனம் என்ற கையால் ஆகாத விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அன்பின் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. கிறிஸ்துவாகி அந்த கிருபையை, அந்த கிருபையின் சத்தியத்தை, அந்த கிருபையின் உடன்படிக்கை, அந்த கிருபையின் மத்தியஸ்தரை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது. இதுதான் கிருபையின் உடன்படிக்கை, இதுதான் பிரமாணம். இது தெரியாம தியோலஜி, அது இது குப்பை எல்லாத்தையும் வாங்கி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பல பேர் வாங்கி எடுத்து அந்த நஞ்சம் முதல் துப்ப வேண்டியது. உண்மையை சாப்பிடுங்க. இந்த வார்த்தை தான் சாப்பாடு, இதுதான் ஆகாரம். இதை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவார். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படித்தால், என்னுடைய கட்டளை கீழ்ப்படித்தால் நானும் என் பிதாவும் மனிதர்கள் கூட
பாதுகாக்கும் சொல்றாரு. இதுதான் எங்களுடைய வீடு, இதுதான் எங்களுடைய கூடாரம், இதுதான் எங்களுடைய பாதுகாப்பு. எங்களுடைய வீடு இதா இருக்கிற ஒழிய வேற அறிக்கூடாது. இந்த பாருங்க வார்த்தை, இந்த வார்த்தை தான் எங்களுடைய வீடு. இந்த வீடா இது எங்களுடைய வீடா இருக்கும். அனுதினமும் இது எங்களுக்குள்ள இருக்கணும். இது எங்களுக்குள்ள இருந்தா பாவங்களோட மேற்கொள்ள இயலாது. இந்த வீடை உங்களோட வாழ்க்கையில நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இதுதான் உங்களுடைய வீடா இருக்கும். இதுல நட கட்பறையில கட்டப்பட்டவனாயிரு. இந்த வீணான செனித்தினை உள்ள போதனைகளை கொண்டு வந்து பாரமான நுகம் அந்த நுகம் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்காது. உண்மையில நட உண்மை உண்மை விடுதலை. தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. ஸோ இதை விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் ஓய்வு நாளை உழைக்கல, பிரமாணங்களை உழைக்கல. அதுக்கு போல் கீழ்படித்தார், புறஜாதியார் கீழ்படித்தார். ஓய்வு நாளில் காத்திருந்தாங்க, வார்த்தையை கொண்டு வருவான் என்று சொல்லி ஒரு கூட்டம் காத்திருந்தது. ஸோ உடைக்கப்பட்டது ஒன்றுமே விளங்கல. அதுதான் முதல் தியரி. ஸோ இந்த நிலைமையில வந்து தேவன் உங்களை மாற்றுவார் நான் நம்புறேன். நான் என்னத்தை சொன்னாலும் என்ன தொண்டை ஒளியை கத்தினாலும் கரத்திலிருந்து அவருடைய கை விரிக்கப்பட்டாருடைய அவர் கண்களையும் காதுகளையும் திறந்தாருடைய உங்களுக்கு பார்க்கக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளும் உணரத்தக்க இதயம் இல்லாவிட்டார் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. என்னை எகைன் பண்ணி எனக்கு இதுல இன்னொரு வீடியோ போடுறோம்னு நீங்க நினைப்பீங்களே ஒழிய உண்மையை கற்றுக்கொள்ள